எல்லோருக்கும் வணக்கம். அமைதியாக இருந்த எரிமலை தற்பொழுது உச்சபட்ச கொதிநிலையை அடைந்திருக்கிறதோ என்றுதான் எண்ண தோன்றுகிறது. ஏனென்றால் இதுவரை கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அகிம்சை வழியில் சென்று கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவருடைய எண்ணம் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி தமிழகத்தில் அமைய வேண்டும். அதற்கு தொண்டர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும், நிர்வாகிகள் அனைவரையும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஓர்தாய் மக்களாக மீண்டும் தமிழகத்தில் அம்மா அவருடைய ஆட்சியை அமைக்க வேண்டும். இதுதான் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தாரக மந்திரம். இப்ப தற்பொழுது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகளை சந்திப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அந்த நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டத்தில் அவர் பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, செய்தியாளர் சந்திப்புல ஐயா அவர்கள் பேசக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு, அதாவது ஐயா அவர்கள் ஒரு சில வார்த்தைகளை தான் சொல்றாங்க, ஒரு சில விஷயத்தை சொல்றாங்க. அதுக்கே எடப்பாடி பழனிசாமி அணியினருக்கு புலை நடுங்க ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றி நான் சொல்ல ஆரம்பித்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திகார் ஜெயிலுக்கு தான் செல்ல வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அது பற்றி செய்தியாளர் கேட்கும்போது கூட சொல்றாரு, தற்பொழுது பொதுவெளியில அந்த விஷயத்த சொல்லக்கூடிய சூழல் இல்லை. ஆனா வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பான முறையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பற்றிய பல விஷயங்களை நாங்க வெளியில சொல்லுவோம் அப்படின்னு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தானே முன்வந்து, அவரே முன்வந்து தன்னுடைய பொய் பொதுச் செயலாளர் சொல்றாரு இல்லைங்களா, அந்த கூட்டத்திற்கு அந்த 3500 பேருக்கு நான் தான் பொதுச் சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பதவியை அவரே ராஜினாமா பண்ண பின்புதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் உரிமை மீட்பு குழு புரட்சியானது முடித்து வைக்கப்படும். இல்லை என்றால் அதுவரை தொடரும் என்பதை கழக ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, அந்த எரிமலை கொதிநிலைக்கு வரக்கூடிய அந்த நிலை இந்த விஷயங்கள தெரியும். இன்னும் இப்ப அடுத்த கட்ட நகர்வுக்கு நாடாளுமன்ற தேர்தல் எப்படி நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை என்னிடத்துல தான் இருக்கு, சின்ன என்கிட்ட தான் இருக்கு, நிர்வாகிகள் என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட கூட்டணியை பற்றி பேசுவதற்கு யாருமே செல்வதற்கு தயாராக இல்ல. ஆனா கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இன்றைய தினமே அறிவிச்சிட்டாரு, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு, அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுடைய அமமுகவுடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தயாராகிவிடும் சொல்லிட்டாரு. இன்னும் இதற்கு மேற்பட்டு இதுல எங்க கூட்டணியில இறங்கக்கூடியவர்களை நாங்க இணைச்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் செய்தியாளர் கேட்கிறாரு, பாஜகவுடன் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 3வது முறையாக பாரத தேசத்துல பிரதமராக வரக்கூடிய வாய்ப்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சொல்லி இருக்கிறார். இதுல இருந்து நமக்கு புரியும், அடுத்த கட்ட நகர்வு அந்த பேச்சுவார்த்தைகள் போகும். அது நல்லபடியாக முடிந்தால் பாஜகவுடனான அந்த கூட்டணியும் உறுதி செய்யப்படும். கழகத்தை மீட்பதே கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் கழகத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் கழக தொண்டர்கள் தான் அந்த அதிகாரத்தை, யார் அந்த அதிகாரத்தில் அமர வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்கின்ற அந்த விதியை மாற்றுறது தப்பு என்று சொல்லிதான் ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். வரக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த எரிமலையானது வெடித்து சிதறத்தான் போகிறது. வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் தேர்தலை சந்திக்க தயாராகிவிட்டோம். கழக தொண்டர்களும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் பின்னால் திரள துவங்கி விட்டார்கள். நிர்வாகிகள் கள பணியாற்ற துவங்கி விட்டார்கள். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அமைக்கக்கூடிய அந்த கூட்டணி கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக இருக்கும்.